Hello everyone, welcome to AK Masterclass. The மூணு basic elements resistor, inductor பார்த்தாச்சு. Third one is capacitor. See, inductorல பார்த்துட்டோம், it stores energy in a form of magnetic field store ஆகணும். But இங்கே capacitorல it stores energy as a electric field. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே பேங்க் மாதிரி தான். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போ தேவையோ அப்போ நம்ம அங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். சி அதே தான் இங்கே கெப்பாசிட்டர் கொஞ்சம் அதே மாதிரி இன் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் எனர்ஜி ஆஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு நீங்கள் தெரிய வேண்டியது. ஓகே, இன்னும் இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஓகே, இப்போது கெப்பாசிட்டரோட சிம்பிள் நமக்கு தெரியும், எப்படி இருக்கும் கரெக்டாக. சேம் அதே மாதிரி இப்படியும் இருக்கும். இதுவும் சிம்பிள் ஆஃப் தி கெப்பாசிட்டர். என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே, ரெண்டு பேரலல் பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குது, பட் கிராஸாக இன்னொரு பிளேட் இருக்குது. விச் மீன்ஸ் இது நான் போலரைஸ்டு, இது வந்து போலரைஸ்டு. ஓகே, அப்படின்னா என்னென்னா, நம்ம கெப்பாசிட்டர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், செராமிக் கெப்பாசிட்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டர். அதை கொண்டு போய் இந்த பிரெட் போர்ட்லையோ இல்லை சர்க்யூட் போர்ட்லையோ இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி டெர்மினாலஜி பார்க்க வேண்டியதில்லை. நம்ம இப்படி மாட்டலாம், அதை திருப்பி மாட்டலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் பிரச்சனை இல்லை. பட் போலரைஸ்னால் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரெண்டு பின் இருக்கும். இந்த ரெண்டு பின்னில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு இங்கே ஆல்ரெடி அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் மட்டும்தான் கொண்டு போய் நம்ம அதை வந்து இன்செர்ட் பண்ண முடியும். ஓகேவா, மாற்றி இன்செர்ட் பண்ணோம்னா சர்க்யூட் டேமேஜ் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம், இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி சிம்பிள்ஸை பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பிளை கரெக்டாக பார்த்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அதுதான் வந்து போலரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். இதெல்லாம் போலரைஸ்டு கெப்பாசிட்டர்ஸ். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறதா நான் போலரைஸ்டு கெப்பாசிட்டி எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இது செராமிக், இது வந்து எலக்ட்ரோலைட்டிக். ஓகேவா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இப்போது இதை வந்து எப்படி சொல்லுவோம், யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் என்ன? யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டர் என்ன? யூனிட் இஸ் ஃபேரடு, FARAD, எஃப்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணலாம். பட் கெப்பாசிட்டர்ஸ்லாம் 1 ஃபேரடு அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. 1 ஃபேரட்லாம் சொன்னோம்னா இட்ஸ் லைக் அ ரூம் சைஸுக்கு இருக்கும் அந்த கெப்பாசிட்டர்ஸ். ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதெல்லாம் மைக்ரோ ஃபேரடில் தான் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ ஃபேரடு, மில்லி ஃபேரடு, பிக்கோ ஃபேரட்லலாம் கூட யூஸ் பண்ணுவோம். பிக்கோ ஃபேரட்லலாம் கூட கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பிக்கோ ஃபேரடில் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த கெப்பாசிட்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரெண்டு பேரலல் பிளேட் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு பிளேட், இப்படி ஒரு பிளேட். ஓகே, XYன்னு கூட நேம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு பேரலல் பிளேட் எடுத்துகிறோம். இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, இது சேம் சைஸ் சேம் ஹைட்டில் ரெண்டு பேரலல் பிளேட்ஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பிளேஸ் தான் டை எலக்ட்ரிக் மீடியம். அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல பேப்பர், மைக்கா, கரண்ட்டு கண்டக்ட் ஆகாமல் அந்த இன்சுலேட்டர்ஸ் நம்ம படித்தோம்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் படிக்கும்போது இன்சுலேட்டர்ஸ் படித்தோம்ல, அந்த இன்சுலேட்டரில் மெட்டீரியல்ஸ் தான் இந்த நடுவில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்சுலேட்டர்ஸ், ஜென்ரலி இன்சுலேட்டர்ஸ், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டை எலக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டை எலக்ட்ரிக் மீடியமை ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருவோம். ஓகே, வச்சுட்டு வைப்போம். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டு போகுது. இப்போ என்ன ஆகும், இது எப்படி அப்புறம் ஒர்க் ஆகும்? இந்த இடத்துல கரண்ட் போகுது, நடுவில் வேறு நம்ம இன்சுலேட்டர் வச்சுருக்கோம். இன்சுலேட்டர் என்ன பண்ணும், இட் இஸ் அப்போசஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஃப்ளோ ஆஃப் கரண்ட், மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். இது எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணுறது தான் இன்சுலேட்டர்ஸ். அது வேறு நடுவில் இருக்குது. அக்ராஸ் வோல்டேஜ் இப்போ நமக்கு வேணும்னா, இப்போ என்ன நடக்கும், கரண்ட் போகுது, இந்த பேரலல் பிளேட்டில் பட்டுரும், இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். எப்படியும் ஜம்ப் ஆக போகிறதில்ல, இந்த சார்ஜஸ் வந்து எப்படியும் ஜம்ப் ஆகாது, இங்கே போய் பட்டு இந்த இடத்துல நின்றுடும். அப்போ நமக்கு இங்கேருந்து அவுட்புட் எப்படி கிடைக்கும்? இதை ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகும்போது கெப்பாசிட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த ஒரு கொஷின் நமக்கு வரும்ல, அதை பார்த்துடலாம். இப்போது
கரண்ட்டுனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ், இந்த நெகட்டிவ் சைட்லேருந்து தான் வரும். பட் நம்ம கரண்ட்டில் நம்ம இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸை பற்றி. எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதுன்னா ஆப்வியஸாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பக்கம் போகும். ஸோ நமக்கு ஃப்ளோ ஆஃப் நமக்கு கரண்ட்டுனாலே பாசிட்டிவ் சார்ஜஸ் போகுது. ஒரு பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வருது. இங்கே இங்கே வந்து எலக்ட்ரிக் கரண்ட்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ் போய் ஸ்டோர் ஆகும். இப்போது எலக்ட்ரிக் கரண்ட் இப்போ கண்டினியூஸாக நம்ம இப்படி கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கும்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் போய் இங்கே பையில் போயிட்டே இருக்கும். அப்படி தானே இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு பிளேட்டில் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் இப்படி வரும்போது ஆப்வியஸாக இந்த இடத்துல என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸில் இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜஸை பார்த்து இப்படியே ஹையாக மூவ் ஆகிட்ருக்கும். கரெக்டாக? சரி, இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பக்கம், அதாவது அந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். சேம் இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்போது இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸை இப்படி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். சரியா? இந்த மாதிரி ரெண்டு சைடில் ஒரு பக்கம் சார்ஜஸ்ஸு இன்னொரு பக்கம் சார்ஜஸ்ஸு அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டே வருது. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு க்ரியேட் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வோல்டேஜ் பைலப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? இந்த இடத்துல கரண்ட்டு பாஸ் ஆகவே இல்லை, கரண்ட்டுக்கு போய் நின்றுச்சு, மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ டைனமிக் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. சார்ஜஸ் எல்லாம் போய் பைலப் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணி இப்படி வைக்குது. ஸோ இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜஸ் அந்த பாசிட்டிவ் சார்ஜஸை அட்ராக்ட் பண்ணி வைக்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு வோல்டேஜ் பில்டப் ஆகிட்டே வரும். தட் இஸ் கால்ட் as கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் சி, இதுதான் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்கிறோம். இப்படி தான் ஒரு கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனர்ஜி ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I = C dV/dt. இதை நம்ம இங்கே பார்த்த மாதிரி இருக்கா, நம்ம வந்து வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டக்டரில் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. இந்த இடத்துல கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு ஃபாஸ்ட் சேஞ்சஸ் வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு கரண்ட்டு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் டைம் இந்த டெரிவேட்டிவ் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. C = கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எவ்வளவு சார்ஜஸ் பைல் ஆகிருக்கு Q டிவைடட் பை அங்கே எவ்வளோ வோல்டேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஸ்டோர்டு எனர்ஜி. எவ்வளோ எனர்ஜி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ½ CV². இது ஒரு ஃபார்முலா. ஓகே, நமக்கு அங்கே ஸ்டோர்டு இன் எலக்ட்ரிக் எனர்ஜி இண்டக்டரில் எப்படி பார்த்தோம், ½ Li² பார்த்தோம். இங்கே ½ CV². இந்த ஃபார்முலா வச்சு எவ்வளோ எனர்ஜி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதே கெப்பாசிட்டர்ஸை இன் சீரீஸ், கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல், இதையும் பார்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, கெப்பாசிட்டர் சீரீஸாக இருந்ததுன்னா 1/C டோட்டல். கெப்பாசிட்டர் சீரீஸாக இருந்ததுன்னா 1/C1 + 1/C2 ப்ளஸ் இப்படியே டாட் 1/Cn. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இண்டக்டருக்கும் ரெசிஸ்டருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், பட் கெப்பாசிட்டருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆடப் பண்ணிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டர் இன் பேரலல் C டோட்டல் எவ்வளவு, C1 + C2 + C3. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணிட்டே போனோம்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி, இந்த மாதிரி சீரீஸாக இருக்கும்போது சார்ஜஸ் எப்படி இருக்குன்னா Q = Q1 = Q2 = Q3 ... Qn.
சார்ஜஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டர்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது 1/C1 1/+1/C2 இப்படி ஆட் பண்ணும்போது அங்கே இருக்கிற சார்ஜஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூக்கும் சார்ஜஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். Q1 இங்கே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சார்ஜஸ் இங்கே இருக்கும், அவ்வளோ சார்ஜஸ் இங்கே இருக்கும். கெப்பாசிட்டர் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது Qவோட வேல்யூ சேமாக இருக்கும். இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது V1 வேல்யூ என்ன அப்படின்னு வியோட வேல்யூ வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா V1 + V2 + V3 ... Vn இப்படி தான் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு இது கேட்பாங்க. கெப்பாசிட்டர் சீரீஸாக இருக்கும்போது 1/C1 1/C2 அப்படின்னு ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்போ சார்ஜஸ் வேல்யூ எப்படி இருக்கும், ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் சார்ஜஸோட வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ V கண்டுபிடிக்கணும்னா V டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா V1 + V2 + V3 ஒவ்வொரு இதுலேயும் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே சார்ஜஸ் Q எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு சார்ஜ் Q1 + Q2 + Q3 இந்த மாதிரி சார்ஜஸ் ஆட் பண்ணி டோட்டல் Q கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா V1 = V2 = V3 எல்லாமே V வந்து சேமாக தான் இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் எல்லா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும். சார்ஜஸை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல அப்படியே வைஸ் வர்ஸா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைம்க்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். நம்ம இனிமேல் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் வர செஷனில் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது இன்னும் நீங்கள் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர்ஸோட பேசிக்ஸ் இவ்வளோ தான். நம்ம இன்னும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இன்னும் நம்ம கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இப்போதைக்கு பேசிக்ஸாக இவ்வளோ தான். இண்டக்டரும் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். பேலன்ஸ் எல்லாம் வரப்போகிற கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.